மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே வருகிறேன் அம்மா. லோகு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், முன்னாடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட KineMaster ஆப்பிள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா போய் நான் பண்ணி போடுங்க. அது இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். 16 9 9 16 1 1 இதெல்லாம் ரேஷியோஸ். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 16 9 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணி மீடியா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். மீடியாவில் பேக்ரவுண்டில் பிளாக்ல சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் 8 செகண்ட் வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ங்க. இந்த டெம்ப்ளேட் என்னமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிக்சரை நம்ம வச்சுக்கலாம். இந்த பிக்சரை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு இது மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த கத்திரிக்கோள் சிம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்பிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பேசிக் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட் இருக்குது. கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துட்டு இல்லை செட்டிங்ஸில் 5 வச்சுக்கோங்க. எஃபெக்ட் கரெக்ஷன் ட்ராக் பண்ணிட்டு இது மாதிரி ஃபுல்லாக்கி விட்ருங்க. மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியா வைப்பேங்க. இந்த டெம்ப்ளேட் என்னமோ டிஸ்பிளே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த டெம்ப்ளேட்டை மிச்சர் எதை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கத்திரிக்கோள் பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி இருக்கா, ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கா, அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா வைப்பீங்க. இதே பிக்சர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிக்சரை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டுங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஆக்கி விட்டுங்க. கீழே போய்ட்டு க்ராப்பிங்னு போய்ட்டு எனபிள் பண்ணி ஷேப்பிங் ரவுண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நல்லா இருக்குது பார்க்க. டிக் கொடுத்துங்க. அந்த பிக்சரை இந்த சர்க்கிள் வைக்கணும் கரெக்டாக. ஆனால் ஒழுங்காக கட் பண்ணல. டிக் கொடுத்துருங்க. இந்த பிக்சர் கிளிக் பண்ணி கீழே போய்ட்டு பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இது மாதிரி கரெக்டாக வந்துடும். கிராப்பிங் போய்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஓகே, அந்த பிக்சரை கிளிக் பண்ணி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசி இருக்கிறதையும் ரெண்டாவதுக்கையும் கொஞ்சம் ஏற்றுங்க. ஓகேங்களா, டிக் கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கடைசி இருக்கிறதையும் ரெண்டாவது இருக்கிறதையும் ஃபுல்லாக்கி டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ப்ளே ஆகுது. ஓகே, இந்த டெம்ப்ளேட்டோட மியூசிக் வேணும்னா டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை வால்யூமை கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நான் வேறு ஒரு ஆடியோ வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மிக்சருக்கு ஆடியோ கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். ஓகேவா, இது எப்படி எக்ஸ்பிரஸ் சொல்ல போகிறேன். இங்கே 30ல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. எப்பொழுதும் லோவில் இருந்துச்சுன்னா ஹையில் வச்சு எக்ஸ்போர்ட்டிங் கொடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம லோகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.